எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 தான் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரன் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் 3வது பாதம் கும்ப ராசியிலிருந்து 4வது பாதம் மீன ராசிக்கு பயணிக்கிறாரு, பயிற்சி அடைகிறாரு. இந்த தருணம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு முழுமையான அஷ்டமச்சனி. அப்படி அஷ்டமச்சனி வரக்கூடிய காலகட்டம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பங்குனி மாதம் 15ஆம் தேதி வருதுங்க சனி பகவான் சனி பயிற்சி காலகட்டம். சனி பகவான் 2.5 வருடத்துக்கு மீனத்தில் இருக்கிறார் அப்படின்னா 2.5 வருடத்துக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கு அஷ்டமச்சனி இருக்கும்னா 2.5 வருடத்துக்கு ஒரே மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக தரமாட்டார். எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒவ்வொரு சாரத்தில் ஏறும் பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் தான் தரும். அதுபோக சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் தருவார். அல்லது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் சனி பலமாக இருந்தால் அல்லது பலவீனமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் நிச்சயம் தருவார். சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். பொதுவாகவே அஷ்டமச்சனி அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அசையம் சொத்து வாங்கிறது தவறான செயல், அசையாத சொத்து வாங்கிறது தான் உண்மையிலேயே புத்திசாலித்தனம். அசையாத சொத்து என்ன சார் வாங்கணும் அப்படின்னா ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாசல் கட்டுறது, வீடு வாசல் வாங்கிறது. எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய சம்பாதனைக்கு குறைந்தபட்சம் ஒரு 20,000 ரூபாய் வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்திவிடும், கடன் ஏற்படுத்திவிடும். நம்ம எதுவும் செய்யலைனாலும் ஏதாவது ஒரு வகையில் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக செய்துவிடும். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானுக்கு சனி பகவான் முழுமையான ஜென்ம எதிரி. சிம்ம ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி, சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி 8வது பாவகத்தில் மறைந்து குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 28 தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 29 நாள் சிம்மராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும். தனகாரகருடைய சாரத்தில் சனி பகவான் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை தனகாரகனோட சேர்ந்து பார்க்குறாரு. புரட்டாதி நட்சத்திரம்ன்றது குரு பகவானுடைய நட்சத்திரங்க. அப்போ குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போகக்கூடிய சனி பகவான், குரு பகவான் சிம்ம ராசிக்கு ஏற்கனவே 10வது பாவகத்திலிருந்து 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலில் அதே தருணத்தில் சனி பகவானும் 2வது பாவகத்தை பார்ப்பார். தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் தனஸ்தானத்தை பார்க்குறார். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் 5 கிரகங்கள் சனி பகவானோட சேர்ந்து 6 கிரகங்கள் 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சூரிய பகவான், சந்திர பகவான், அதுபோக புதன், சுக்கிரன், சனி பகவான், அதுபோக நமக்கு ராகு, இந்த 6 கிரகங்களும் சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி நீச்சம் அடைகிறாரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய கடனெல்லாம் கட்டிவிடலாம் அப்படின்ற எண்ணம் தயவு செய்து வேண்டாம். மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை பால் குடிக்கிறதுக்கும் சரியாக தான் இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் உங்களுடைய அத்தியாவசியமான செலவுகள் பார்த்துக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். ஆடம்பரமான செலவெல்லாம் செய்ய முடியாதுங்க. பொதுவாகவே இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க ஆடம்பரமாக இருக்கிறதுக்கெல்லாம் லாக்கிப்படுறதில்லை. தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்குமே தவிர தான் மட்டும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் குறைச்சலாக தாங்க இருக்கும். இது வரைக்கும் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 2 வீலர் ஆகாதுங்க அப்படின்றதுனால தான் ஒரு 4 வீலர் எடுத்துருப்பாங்களே தவிர ஒரு ஆள் பயன்படுத்துறதுக்கு நான் 4 வீலர் வச்சுருக்கிறேனுங்க அப்படின்னலாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. நான் பஸ்ஸில் கூட போய்க்கிறேனுங்க, சைக்கிளில் கூட போயிருக்கிறேனுங்க, ஏன் நடந்து கூட நான் போய்க்கிறேன். ஒரு வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா
அது மற்றவங்களுக்கும் பயன்படக்கூடிய தருணத்தில் தான் அவங்க செய்வாங்க. சுயநலம் அப்படின்றது துளி கூட இருக்காது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, வேறு எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் சிம்ம ராசிக்கு. ராசியாதிபதி சூரியன். ஆனால் அஷ்டம சனி வரக்கூடிய தருணத்தில் 6 கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது கிடையாது. இருக்கிற வேலை வாய்ப்பில் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துரும். செய்யாத தப்பு செஞ்சேன்னு பேர் வந்துடும். வாங்காத இடத்துல வாங்கணுன்ற பேர் வந்துடும். சூதானம் தேவை. சூதானம்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கிடணும், முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிடணும். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வேலையில் உங்களுக்கு சங்கடமாக இருக்குதுன்னா 4 நாள் லீவ் போட்டுட்டு உட்காந்துக்கிடுங்க. வீம்புக்கும் வீரியத்துக்கு வேலைக்கு போகலாம் இன்றைக்கி அப்படின்னு போனீங்கன்னா ஏதோ ஒரு மனநிலையில் வேலை வேணும்னு எழுதி வச்சுட்டு வந்துடுவீங்க. ஐயா, நேர காலங்கள் மட்டும் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரபஞ்சமே எந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை வைக்கணுமோ அந்த இடத்துல அழகாக அருமையாக அற்புதமாக வச்சுட்டு போயிட்டே இருந்துடும். அதுவே நேர காலங்கள் மட்டும் நமக்கு பாதகமாக இருந்ததுன்னா ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 10 பைசா மிச்சம் பண்ண முடியாது. சிம்ம ராசிக்கு முழுமையாக நேரம் சரியில்லாமல் போகுதுன்னு நான் சொல்ல வரல. 8வது பாவகத்தில் சனி பகவானோட 5 கிரகங்கள் இருக்கிறது சரியில்லை. இது அஷ்டமச்சனி மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. தனஸ்தானாதிபதி நீச்சம் அடைஞ்சிடுறாரு. தனஸ்தானாதிபதி நீச்சம் அடைகிறத விட சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தமனம் அடைஞ்சிடுறாரு. அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு பெருசாக நம்மளால் பிளான் பண்ண முடியாது. 2-2.5 வருஷத்துக்கு இருக்கிற வேலை என்னவோ அதை அப்படியே நம்ம செய்துக்கிட்டு வரலாம், தப்பில்லை. இல்லை, ஏற்கனவே ஒரு நிறுவனம் நம்ம வச்சுட்ருக்கோம், சொந்தமாக ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறோம், ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, மேற்கொண்டு ஒரு 10 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா சார்? இருக்கிறது அதிகப்படுத்தலாம், தப்பில்லை. நான் புதுசாக 10 பேர் வேலை செய்கிற அளவுக்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க போகிறேனுங்கன்னா சத்தியமாக அது தப்பு தான். கண்டிப்பாக அது சிக்கல் ஏற்படுத்த தான் செய்யும். ஏன்னா இந்த தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரனாச்சே. அந்த சுக்கிரனும் 8வது பாவகத்தில் மறைஞ்சி சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் அடைஞ்சிருவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலால் நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி தொழில்காரகன் நல்ல விதமாக இருந்தால் மட்டும் அந்த செயல் செய்யுங்க. 2 வருஷம் கழித்து கூட நம்ம பிஸ்னஸ் செஞ்சுக்கலாம், தப்பில்லை. ஆனால் செஞ்சு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் எப்பயுமே சுயமாக செய்யணுன்ற எண்ணம் வராமலேயே போயிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே, இது சிம்ம ராசிக்கு மட்டுமே இல்லை, எல்லா ராசிகளுக்கும் சொல்கிறது என்னன்னா, சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சான், ஏன் தாய் தகப்பனால் கூட யாரும் பெரிய லெவலில் வர்றதில்லைங்க. வராங்க 30%, 20% வராங்க. 80%, 70% நண்பர்கள் தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு செயல் செய்து அது நட்டம் ஆகிப்போச்சு அப்படின்னா மீண்டும் அந்த செயல் செய்கிறதுக்கான எண்ணம் வராமலேயே போயிடும். உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் முன்னேறணும், அடுத்த லெவலுக்கு போகணுன்ற ஆசையும் ஆதங்கமும் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கான கிரக அமைப்பு சாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. பார்க்காம செஞ்சு போட்டு சிக்கிக்கிட்டு சிரமப்பட்டுட்டிங்கன்னா சிரமமாகி போயிடுமே, அதுக்காக தான் சொல்கிறேன். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை சனி பகவான் பார்க்குறாப்படி. ராசிக்கு 2வது பாவகத்தை சனி பகவான் 6வது பாவகத்துக்கு அதிபதி இல்லை. அவர் சனி பகவான் 6வது பாவகத்துக்கு அதிபதி, ருணரோக சத்துருஸ்தானாதிபதி. 8லிருந்து 2 பார்க்குறார். வாகனத்தில் போகக்கூடிய வேகத்தை குறைச்சிக்கிடணும். அத்தியாவசியம்னா வாகனத்தில் போங்க வாங்க, தப்பில்லை. அனாவசியமாக போக வேண்டாம். கீழே விழுந்து கை காலை உடைச்சிக்குவீங்க. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம 1000 தடவை யோசனை பண்ணலாங்க. வந்துருச்சுன்னா ஒரு தடவை கூட யோசனை பண்ணுறது பிரோசனம் இல்லைங்க. அதுக்காக தான் அந்த சூழல் சொல்கிறேனுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாகனத்தை குறைச்சிக்கிறதுக்கு பாருங்கள். நம்ம வீட்டு வாகனத்தை அடுத்தவங்கக்கிட்ட ஓசு கொடுக்காதீங்க. நண்பர்கள் கேட்குறாங்க, நம்ம ஒரு காரு வச்சுருக்கிறோம் கொடுக்குறோம், இல்லை ஒரு பைக் வச்சுருக்கிறோம் கொடுக்குறோம், அது தேவையில்லாத சட்ட சிக்கலெல்லாம் ஏற்படுத்தி விடும். சட்ட சிக்கல்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க, 100% சட்ட சிக்கல் ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகளும் வந்துடும். பார்த்து பத்திரமாக இருந்துக்கோங்க.
அதுபோக உடல் உபாதைகள், தலைவலியிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு சில உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் வரதான் செய்யும். முடிஞ்சளவுக்கு எது சாப்பிட்டா நமக்கு சேரலையோ அது சாப்பிடாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். பார்த்துக்கோங்க. நீங்கள் மற்றவங்கள பார்த்துக்கிறீங்க, பார்த்துக்கல, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். உங்களை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அது ரொம்பவும் நல்லது. அதுபோக உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் 5வது பாவகத்தை பார்ப்பார். இப்போ நீங்கள் சிம்ம ராசியில் இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைங்க பையனாக இருந்தாலும் சரி அல்லது பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்திவிடும். அதாவது புத்திரஸ்தானத்தை பார்க்குறாப்படி சனி பகவான், அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரும் பொழுது, உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய காமதேனு கடவுள் பிறந்த நட்சத்திரம் அதுதானுங்க சனி பகவானுடைய சாரம். சுயசாரத்தில் 8வது பாவகத்தில் அஷ்டமச்சனியாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தையும் பார்ப்பார், 2வது பாவகத்தையும் பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தையும் பார்க்குறாரு. புதுசாக திருமணம் ஆனவங்களாக இருந்தால் அல்லது புத்திர பாக்கியத்துக்காக பிளான் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த நேரத்தில் பெண் வாரிசு வரும், அது வேறு விஷயம், தப்பில்லை. எந்த வாரிசு வந்தால் நமக்கு என்ன இருக்குது, பையனோ பொண்ணோ ஏதோ ஒன்று பிறக்கட்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படுத்தும். கருசிதைவு ஏற்படுறது, அல்லது நீங்கள் அப்பாவாக இருக்கலாம் அல்லது அம்மாவாக இருக்கலாம். சிம்மராசியில் பிறந்தவங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள் கொடுத்துவிடும். முடிஞ்சளவுக்கு ஒரு செயல் செய்யும் பொழுது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணுங்க, அது ரொம்பவும் நல்லது. பூர்வீக சொத்து தாரவாக்குற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும். தாத்தா சம்பாரிச்சதாக இருந்தாலும் சரி, தகப்பன் சம்பாரிச்சதாக இருந்தாலும் சரி, கடன் இருக்குதே கம்முன்னு கடனை ஏதாவது சொத்து பத்து விற்று கட்டிவிடலாமான்ற எண்ணம் மனசில் வந்துருச்சுன்னா 2வது நாளே விற்று போடுவீங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு போகிற சொத்து 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பீங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் விற்றாலும் அந்த கடனை நீங்கள் கட்டியிருக்க மாட்டீங்க. அப்போவும் அந்த கடனுக்கு நீங்கள் வட்டி தான் கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. கடைசியில் ஏன்டா நம்ம சொத்தை விற்றோம், எதுக்கடா சொத்தை விற்றோன்ற இதே இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சூதானமாக இருக்கிறது நல்லது தானுங்க. என்னடா அஷ்டமச்சனி வந்தால் இப்படியெல்லாம் கொடுத்துருமா, இப்படி கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படி நம்ம யோசனை பண்ணணும் இல்லையா? இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம மேலே வராட்டி பரவாயில்லைங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாதுங்க. அதுக்காக தான் இந்த வார்த்தை சொல்கிறேனுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பலன்கள் மாற்றம் வரதான் செய்யும். ஆனாலும் சிம்ம ராசிக்கு சனி பகவான் எந்த காரணத்தை கொண்டும் நல்லது பண்ண மாட்டார். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க, சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவு சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த ஒரு பதிவு நிச்சயமாக ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.